ஐயா யாருள்ள ஐயா யாருள்ள வந்துட்டானுகள். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. கொஞ்சம் பொறுமை வாரம். நீங்க உள்ள என்ன செய்யறது? செத்து போனவங்களுக்கு விளக்கு வச்சுக்கட்டும், கும்பிட்டு கொண்டும் நாங்க சொல்லியது தானே மாவீரன் என்ற நாளை கொண்டாடக்கூடாதுண்டு. அதை சொல்றதுக்கு நீங்களா? அவங்கள் எங்கட தெய்வங்கள், எங்களுக்காக உயிர் விட்ட உத்தமர்கள். நாங்கள் சுடரேற்றுவோம், அஞ்சலி செலுத்துவோம். அப்படின்னு சொன்னா நீங்க இன்னமும் கொட்டிக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கு. புலியோ? அதுகளைத்தான் நீங்கள் எல்லாம் முற்றிலுமா அழிச்சு போட்டியலே. முள்ளி வாய்க்கால்ல எங்கட சனத்தையும் சேர்த்து அழிச்சியலே. ஐயா கோபம் வேணாம். இங்கு யாரும் புது ஆட்கள் புலி கிளி வாரதுண்டோ? புலியோ? இங்க புலியும் வாரதில்லை, எலியும் வாரதில்லை. இனியாவது மனுஷரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கோ. புலிக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னா எதுக்கு செத்தவங்களுக்கு விளக்கு வைக்கித? இன்னைக்கு மாவீர நாள் சொல்லி எங்கட நாட்டில ஸ்ரீலங்காவில இப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு தானே? ஓமோம், சட்டமும் போடுவியல், எல்லாம் போடுவியல். எங்கட துயிலும் இல்லங்களை அழிச்சு போட்டால் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களோ? எங்கட நெஞ்சங்கள்ல இருந்து அவங்களை அழிக்க உங்களால முடியாது, உங்களுடைய அரசாங்கத்தாலேயே முடியாது. இது எங்கட மண், எங்கட வீடு. எங்கட மண்ணில் எங்கட வீட்டில் நாங்கள் விளக்கு வைப்போம், அஞ்சலி செலுத்துவோம். அது எங்கட விருப்பம். அதை கேட்கறதுக்கு நீங்களா? ஐயா நீங்க மிச்சம் பேசுது. வயசு போன சுட்டி உங்களை நாங்க ஒன்றும் பண்ணுதில்லை. ஆனா நீங்க திரும்ப திரும்ப எங்களுக்கு விரோதம் தான் பண்ணுது. நாங்கள் ஒன்றும் விரோதமாக செய்ய இல்லை. எங்களை எங்கட சொந்த நிலங்கள்ல எங்கட வீடுகள்ல நிம்மதியா வாழ விடுங்கோண்டு தான் கேட்கிறோம். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? புதுசு புதுசா ரோடுகள் போட்டிருக்கி. இத்தனை வருஷம் இங்க இல்லாத ட்ரெயின் யாழ்தேவி விட்டுருக்கு. புலிகள் உங்ககிட்ட இருந்து பறித்த நகையெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்திருக்கு. புலிகள் எங்கள்கிட்ட நகைகள் பறிக்க இல்லை, நாங்கள் முழு மனதோடு தான் கொடுத்த. நாங்கள் எங்கட தேவைகளுக்கு தமிழீழ வைப்பகத்தில் எங்கட நகைகளை அடகு வச்சு நாங்கள் கோடி கோடியா பணத்தையும் தங்கத்தையும் அள்ளிக்கொண்டு போயிட்டு நகைகளை திருப்பி கொடுக்கிறோம்னு சொல்லி ஊரே உலகத்தையும் ஏமாத்துறீங்கள என்ன? ஐயா நீங்க திரும்ப திரும்ப புலிகளை பத்தி பேச வேணாம். நீங்களும் நாங்களும் ஒத்துமையா வாழ வேணும், சந்தோஷமா சீவிக்க வேணும். இது எங்கட வீடு. எங்கட வீடு வாசல்களை பறிச்செடுத்தியல், முகாம்களை போட்டியல். இப்ப எங்கட காணியில சிங்கள சனத்தை கொண்டு வந்து குடியேற்றி ஆயிரக்கணக்கில் குடியேற்றுறியல். ஐயா அதுல என்ன தப்பு? உங்களோட ஆக்கள் எல்லாம் எங்கட பகுதியிலே கொழும்புலையும் வெள்ளவத்திலையும் கொள்ளுப்பிட்டியிலே எல்லா இடங்களையும் வீடு வாசல் வாங்கி பிசினஸ் பண்ணி சீவித்திருக்கிறாள் தானே. அது மாதிரி தான் இதுவும். அது அவங்களோட சொந்த காசுல வாங்கினாங்க. காலங்காலமா வாழ்ந்தவங்க வாழ்றாங்க. ஆனா இங்க திட்டம் போட்டு எங்கள சனங்கள் இந்த வீடு வாசல்களை பறிச்செடுத்து காணிகளை அதிகார பலத்தில் புடுங்கி எடுத்து ஆயிரக்கணக்கில் சிங்களர்களை கொண்டு வந்து குடியேற்றுறீங்கள். எங்களோட கோயில்களை இடிச்சு போட்டு அங்க பஞ்சல புத்த கோயில்களை கட்டுறீங்கள். ஐயா நீங்க என்ன பேசுது? எங்கட சனங்கள் இங்க வாழும் போது அவங்க கும்புறதுக்கு பன்சல வேணும். நான் வந்த உடனே உங்களோட புள்ள உள்ளுக்கு ஓடி போகுது. அதை எங்கட ஆமில சேர்க்க வேண்டியது தானே. நல்ல சம்பளம், நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஆடு நினைதண்டு ஓனாய் அழுகுதாம். உங்களோட ஆமையில சேர்க்கிற அவசியம் எனக்கு இல்லை. உங்களுடைய ஆமையில சேர்ந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன செய்த நீங்கள் எங்களுக்கு தெரியும். அதுகளை கெடுத்து சீரழிச்சு போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போடுறீர்கள். அதுகளின் உறுப்புல காயம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு புற்றுநோய் என்று சொல்லி காரணம் சொல்லுறீர்கள். டாக்டர் மாரையும் பயமுறுத்தி அப்படி சொல்லுறீர்கள். எந்த பிள்ளைய நான் எங்கேயும் விட மாட்டேன். வேணுமென்றால் இங்க பொடி பொட்டிகள் சும்மா திரிகிறாங்க ஆம்பளைகள் திமிர் எடுத்துக்கொண்டு அவங்கள கொண்டு போய் ஆமையில சேருங்கோ. அவங்கள எங்கட ஆமையில சேர்க்க முடியாது. அவங்க எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்து போட்டு நாளைக்கே புலிகளோட சேர்ந்து எங்களை அடிக்கும். சரி சரி, நான் இப்ப போகுது. ஆனா திரும்ப வரும், அடிக்கடி வரும். அப்பா அந்த நாய் போய்த்துதே.
அம்மா நான் என்று சொல்லாதே அம்மா, அது நன்றி உள்ள மிருகம். இதுகள் குள்ள நரிகள். நீ தெருவில் வழியில் போயேக்க வரையக்க இவங்களோட அவதானமாக இருக்க வேணும் அம்மா. கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கள். உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி போட்டேன் என்றால் நான் நிம்மதியா சாவன். அப்பா எப்ப பாருங்க உங்களுக்கு சாகுற கதை தான். உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான். இல்லை மகள், முள்ளி வாய்க்காலோட எல்லாம் முடிஞ்சு போக இல்லை அம்மா. 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ காலம் கனிஞ்சு வருது. இனியாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கா செய்தால்தான் எதிர்கால சந்ததியாவது இந்த மண்ணில் நிம்மதியா வாழும். சரி, நீ போய் படம்மா. போ போம்மா. தர்மலிங்க ஐயா, தர்மலிங்க ஐயா. வாங்க அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. பாரதி அப்பா இல்லையோ? அப்ப போயிட்டு பிறகு வரேன். அப்பா வெளியில போயிருக்கிறார். நீங்கள் வந்தா இருக்க சொன்னவர். இருங்கோ, தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. அப்பா வந்துருவார் இப்ப. பாரதி, உங்களோட படிப்புகள் எல்லாம் எப்படி போகுது? இவங்களால எப்படி என்ன ஒழுங்கா படிக்கிறது? பள்ளிக்கூடத்துக்கு போற வழியிலையும் வர்ற வழியிலையும் இவங்களால ஒரே தொல்லை. ஓ, நாங்களும் கேள்விப்பட்ட நாங்கள் இல்லை என்றால் அவையில்ட சேட்டையும் குடிதான் போச்சுது. ஆரெண்டு சொல்லுங்க, தம்பி மார்ட்ட சொல்லி இருட்டடி போட சொல்றேன். அப்பாட குணம் தெரிஞ்ச ஊர்க்காரப்படிகள் என்னோட சேட்டைக்கு வாரதில்லை. ஆனா இந்த சிங்கள ஆமிக்கார நாயல் தான். ஓம் ஓம், அந்த நாய்களுடைய அட்டகாசம் கூடிதான் போச்சுது. ஆடட்டும் ஆடட்டும், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஆடுவினம் என பார்ப்போம். அண்ணன், நான் கேட்கிறேன்னு கோவிக்க கூடாது. நான் இயக்கத்துக்கு வரும்போது என்னை திருப்பி அனுப்பி இருக்காம விட்டிருக்கலாம் தானே? இல்லையம்மா, உங்களோட குடும்பத்துல 3 பேரும் மாவீரர். உங்க அம்மாவும் செல்லடியில செத்து போயிட்டா. நீங்களும் வந்திருந்தா அப்ப தனிச்சிருப்பா. என்ன தம்பி சீலன், வந்து கர நேரமாச்சோ? இல்லையா, இப்பதான் வந்தன. சரி, நீ இரு கொண்டா. போயிட்டு திருப்பி வரலாம் என்று சொல்ல தங்கச்சி தான் அப்பா வருவார் இருங்கன்னு சொன்னா. அவள் சொன்னது சரிதானே தம்பி. நான் தான் சொல்லிட்டு போனா நீ வந்தா இருத்தி வை, நான் வந்துடுவேன். இல்லையா, பொம்பளை பிள்ளையே தனியா இருக்கேக்க அயலட்டையில உள்ளவ. தம்பி, அயலட்டவே அது இதுன்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. உண்மையில இப்பதான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னு தெரியுமோ? சொல்லுங்க ஐயா. முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு பிறகு எங்கட பொடியாள் நான் பெருசு நீ பெருசுன்ட்டு 2ஆ 3ஆ அடிபட்டு கொண்டு நின்றவங்க. நீங்கள் கொஞ்சம் பேர் தான் உயிரை கையில பிடிச்சு கொண்டு நாட்டிலே ஓடித்திருக்கிறீர்கள். அவியல் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு. ஐயா, இனி எல்லாம் சரி வந்துடும். அதற்கான முயற்சிகள் ஓரளவு நடந்துகிட்டு இருக்கு. தம்பி சீலன், நீங்கள் கேள்விப்பட்டுத்தான் இருப்பீர்கள். நான் கூட இருந்து பார்த்தேன். நான் எங்கட தேசிய தலைவர் இயக்கத்தை கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவர். எத்தனை குத்துவட்டுக்கள், குளிபரப்புகள், இதுகளால மீண்டு ஒரு பெரிய மாபெரும் இயக்கத்தையே கட்டி எழுப்பி ஒரு அரசாங்கத்தை நடத்தினவர். ஓமையா, அதுதான் எங்களுக்கும் பெரும் வேதனை. சிங்களன் செய்த மாதிரி பெரும் அழிவுகளை எங்கட அண்ணன் செய்திருந்தா எங்கட சுதந்திர போராட்டம் என்னைக்கோ வெற்றி பெற்றிருக்கும். இல்ல தம்பி, அவர் போராட்டத்துல தர்மத்தை கடைப்பிடிச்சபடியாத்தான் இன்றைக்கு உலகமே எங்களை திரும்பி பார்த்திருக்கு. இப்ப இல்லை என்றாலும் கூடிய விரைவில் தர்மம் வெல்லத்தான் போகுது. மீண்டும் எங்கட மண்ணில சுதந்திரமா நாங்கள் வாழ்ற ஒரு காலம் வரும். நிச்சயமா ஐயா. அதற்காகத்தான் உயிரை கையில பிடிச்சு நாட்டில் நின்று சில வேலைகளை செய்து கொண்டிருக்கோம். ஐயா, நான் 2 நாள்ல வேறு சில அலுவலா வெளிக்கிட்டுருவேன். நான் சொன்ன அலுவலை ஒருக்கா பாருங்க. நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். வாரேன் ஐயா. சரி தம்பி, கவனமா போயிட்டு வாடா. சரி. வாங்க வரலம்பலம். வாங்கோ மாமா, இருங்கோ. பாரதி, எப்படிமா இருக்க? படிப்பெல்லாம் எப்படி போகுது? நான் சுகமா இருக்கிறேன் மாமா. படிப்பு தான். என்னம்மா, என்ன நடந்தது? மகள், மாமாக்கு போய் டீ எடுத்துட்டு வாமா. என்ன நடந்தது? அது ஏன் கேட்கிறார் அம்பலம்? உங்களை ஆமிக்காரங்களால எங்கட பொம்பளை பிள்ளைகள் தெருவில் வழியில போக வரையிலாம கிடக்கு. அவங்கள அதுகளை பார்க்குற பார்வையும் விடுற சேட்டைகளும். ஓம் ஓம், நானும் தான் தினம் தினம் போக வரக்க பார்க்கிறேன். நான் எங்கட இயக்கம் இருக்க எவ்வளவு நிம்மதியா இருந்த நாங்கள், வாழ்ந்த நாங்கள்.
நடு சாமம் 12 மணிக்கு ஒரு பொம்பளை புள்ள தன்னந்தனியா தெருவால போய் வர முடிஞ்சுது. இனி எப்ப அந்த காலம் திரும்ப வர போகுதோ? வரும் வரும், நிச்சயமா வரும். அதுக்கான மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இவளை பள்ளிக்கூடத்துக்கு போகணாமண்டு மறைக்க போறான். அவன் ஒரு புலனாய்வு ராணுவ அதிகாரி என்று சொல்லி ஒருத்தன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறான். பெரிய தொல்லை ஆக்கடாக்கு. இவள் போயேக்க வரைக்கும் தெரு வழியெல்லாம் தொல்லை கொடுக்குறானாம். அவன் பார்வையே சரியில்லை. அதுதான் கொஞ்ச நாளைக்கு இவளை வீட்லயே இருக்க சொல்லி போட்டேன். டீ எடுங்க. அப்ப இவள் இந்த படிப்பு எதிர்காலம்? அதுக்குத்தான் நான் பலமா யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இவளை இங்க வச்சிருக்கிறது என் வயிற்றுல நெருப்ப கட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? எங்கட பிள்ளையாரிட சொல்லி இவளை தமிழ்நாட்டுக்கு அனுப்புறதா இருக்கிறேன். அப்பா, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான். இல்லடா பிள்ளை, அப்பா நல்லா யோசிச்சுதானே ஒரு முடிவு எடுப்பார். நீ அங்க போய் படிக்கிறது நல்லதம்மா. அங்க இருக்கிற எங்க உறவுகள் உதவி செய்வாங்களம்மா. நீ அங்க நல்லதா ஒரு படிப்பு படிச்சியண்டா நாளைக்கு எங்கட மண்ணுக்கு திரும்ப வந்து தேவையான பணிகளை செய்ய முடியும். என்ற மகள் என்று சொல்ல தட்ட மாட்டாள். எனக்கு இங்க கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அதை முடிச்சு போட்டு நானும் வலிக்கிட்டுடுவேன். அது சரி, உங்களோட காங்கிரஸ் வீடு வாசல்கள் என்ன மாதிரி? அது ஏன் கேட்குற? நாங்க செத்தாலும் அதுகளை விட்டு அவங்க வெளியேற மாதிரி தெரியல. ஓமாம், அவங்கள் முந்தி பறிச்செடுத்த நிலங்களே விடுறாங்கள் இல்ல. இருக்கிற நிலங்கள்லையும் சிங்கள ஜனங்களை கொண்டு வந்து குடியேற்றுறாங்க. புத்த கோயில்களை கட்டுறாங்க. அவங்கள் நீண்ட கால திட்டத்தோட வேலை செய்யறாங்க. அவங்க திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. எங்கட தலைவர்மார் என்று சொல்லுறவை ராஜபக்சவோட சிரிச்சு கும்மாளம் அடிச்சு விருந்தில் கலந்து கொண்டவங்க. இப்போ அவங்க மைத்ரிபாலாவோட சேர்ந்திருக்கிறாங்க. இவனும் ராஜபக்சவோட இருந்தவன் தான். தர்மலிங்கம், அவங்களோட கதையை விடுங்கோ. அவங்கள பத்தி கதைச்சா மண்டை வெடிச்சிரும். நாங்களும் 50 வருஷமா இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி சரி, வெளிக்கிடுவோம். நாங்கள் போய் அலுவலை பார்த்துடுவோம். என்ன? உள்ள போ. நீ ஒன்னும் பயம் வேணாம். ஒன்னா ஒன்னும் பண்ணாது. நாங்க 2 பேரும் கொழும்பு போய் மறி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுது. போ. சிங்களம் தமிழ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாழுது. அதுதான் ஜாத்திக சமக்கிய தேசிய ஒற்றுமை. அம்மே, எப்பா வேணா வேணா கொண்டா எப்பா விடு விடு ஏண்டப்பா. ஏய், இந்த மாதிரி ஆக்களை எல்லாம் சுட்டு கொல்லுவானுடா நாயே. டேய், சுட வேணா. வாங்க வாங்க, இனியும் இங்க இருந்தா வா 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 கிளியா, சுகா, வாங்க. வெளிச்சத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஓடு ஓடு ஓடு. பயணம் சொல்லிட்டு போலாம் வேண்டாம் வந்த நான் இப்படி நடந்துட்டு என்னுடைய வாங்க வாங்க. ஓடாமா, நான் பட்ட ஓடு. எடுவானே அண்ணே எடுங்க. தம்பி எடுறா எடுறா. புள்ள தள்ளுமா, தள்ளு தள்ளு. தள்ளு 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 தள்ளுமா, தள்ளு 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 தள்ளு. வர போறாங்க. புதியா தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கம்மா. ஏறு 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 முடியுமா? அழைக்கின்றான் பிரபாகரன், தமிழா தமிழா துடித்தழடா,
அழைக்கின்றான் பிரபாகரன், தமிழா தமிழா துடித்தெழடா, அலைகடலாய் எழு, இடி புயலாய் எழு, எரிமலை நெருப்பாய் வெடித்தெழடா, அலைகடலாய் எழு, இடி புயலாய் எழு, எரிமலை நெருப்பாய் வெடித்தெழடா. கால புயல் சுழன்று அடிக்கும் அடிக்கும், ஈழப்போர் மீண்டும் வெடிக்கும் வெடிக்கும். அழைக்கின்றான் தலைவன் பிரபாகரன், தமிழா தமிழா துடித்தெழடா. புலிகள் பயணத்தில் வழிகள் மாறலாம், போகும் திசை என்றும் மாறாது. பலரும் துள்ளி இன்று சீரலாம், புலி பதுங்கும் காலத்தில் சீராது. புலிகள் பயணத்தில் வழிகள் மாறலாம், போகும் திசை என்றும் மாறாது.